ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பீஸ் புலாவ். வெஜிடேரியன்ஸ் பிரியர்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து நம்ம வந்து மைதா போட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்க என்னென்னா இதில் இருக்க அந்த பிளாக் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு ஃபுல்லாக அப்படி அலசி எடுத்திங்கனால ஃபுல்லாக எல்லாம் நம்ம அதில் இருக்க மஷ்ரூமில் இருக்க பிளாக் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டருக்கு மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். $50 ml ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்க, அது கூட நெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டுடலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்ச புதினா சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பட்டாணி வந்து நான் ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஒன் டே வந்து பிஃபோராகவே ஊற வச்சு நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஆட் பண்ணணும். இந்த மஷ்ரூம் பட்டாணி வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட் வந்து போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன். இந்த பிரியாணியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து இத்தனை பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நல்லா வதக்கியாச்சு மஷ்ரூம் பட்டாணியும், அதில் வந்து தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து ஆட் பண்ணிடுவோம். பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போவே நான் வந்து 1க்கு 1.25 வச்சுருக்கேன். நீங்களும் அதே ரைஸில் எடுத்துக்கோங்க, பாஸ்மதி ரைஸ் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச அரிசி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி வச்சு மூடிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கிண்டி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து கம்மியாக வைங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அளந்து ஊற்றுனதுனால வேகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு தண்ணி வந்து சுண்டிடும். அப்புறம் வந்து ரைஸ் பாயில் ஆகாது. அதனால் வந்து ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டொமேட்டோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம எடுத்து வச்ச ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ தண்ணி வற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா தம் போகிற அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஒரு 60% மேலே குக் ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ரொம்ப கிண்ட வேண்டியது கிடையாது. நம்ம இதை வந்து இப்படியே நம்ம தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே ப்ரௌன் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பிரியாணி வந்து தம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து சைடில் இன்னொரு அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் முன்னாடி சூடு பண்ணிவிட்டேன். தோசைக்கல் சூடாக இருக்குது. இதில் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வெயிட் வச்சுருங்க. ஸோ நம்ம 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ பிரியாணி வந்து நம்ம வச்சு 15 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம அதை தம் உடைச்சிடலாம். ஸோ பிரியாணி பார்க்கும்போதே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் அப்படியே போட்டுட்டு தம் உடைச்சிடலாங்களா. மஷ்ரூம் பீஸ் போல தான் இன்றைக்கி பார்த்தது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் உடையாமல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு நமக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. வேறு மாதிரி இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.